சமீபத்தில் 3ஆம் பிறை படம் பார்த்தேன். அது 1990களில் வந்த படம். பாலு மகேந்திராவோட ஒரு அற்புதமான டைரக்ஷனில் வந்த படம் அது. பி.சி. ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு நினைக்கிறேன். கமல்ஹாசன், சில்க் சுமிதா, ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இன்னும் சில நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு அற்புதமான கதை. அதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மனசு அவ்வளோ சங்கடமாக, ஏன்டா அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. திரும்ப நல்ல படம், ஆனால் பார்க்கணுன்னே தோணலை. அந்தளவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை முதல் பாதியில் கொடுத்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய கனத்த ஒரு முடிவை பாலு மகேந்திரா சொல்லியிருப்பார். அந்த படம் இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. கதை பார்த்திங்கன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி கதை அது. கொஞ்சம் பெசங்கினாலும் நடிகர்கள் கொஞ்சம் பெசங்கினா கூட அது ஒரு கதை ஒரு மோசமான கதையாக மாறிடும். ரொம்ப கவனமாக அந்த ஒவ்வொரு சீன்லேயும் ஸ்ரீதேவியும் கமல்ஹாசனும் மிகச்சரியாக நடித்தா மட்டும்தான் அந்த படம் கரெக்டாக போய் சேரும். அந்த அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கமல்ஹாசனையும் ஸ்ரீதேவி யூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழுத்தமான கதை அது. ஆரம்பத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். அதில் இவங்க இங்கே ஒரு டூருக்கு போன மாதிரி ஒரு பாட்டு வரும். அதில் இவங்க ஸ்ரீதேவி கார் ஓட்டிகிட்டே வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் பாடிட்டு. ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க ஸ்ரீதேவி. அப்போ வரும்போது இந்த பாட்டு பாட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாரி வரும். பிரேக் போட்டு கார் அப்செட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி இவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் மறந்துடும். கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. அப்போ அவர் டாக்டர் சொல்லுவார், இது ஒரு அம்னீஷியா. இது உங்கள் பொண்ணுக்கு அவர்கிட்ட அப்பா கேட்பார். அவங்க அப்பா, என்ன டாக்டர் குடும்பம் அது? அவளோட அப்பா அம்மாவே என்னையே பார்த்து மிரள்றா. அப்பாவே அடையாளம் தெரில, அம்மாவே அடையாளம் தெரில, இது என்ன குடும்பம் அப்படின்னு கேட்பார். டாக்டர் சொல்லுவார், இது அம்னீஷியா. உங்கள் அடிப்படையில் உங்கள் குழந்தைக்கு 7 வயசுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அப்போ உங்களுக்கு முடி தலையில் நல்லா அழுத்த முடி வந்திருக்கும், நீங்கள் ஒல்லியாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த முகம் மட்டும்தான் அவன் நினைவில் இருக்குது. இந்த வயதான நீங்கள் குண்டான முகம் அவள் வேறு யாரும் நினச்சிட்டு பயப்படுறாங்க அப்படின்னே அவங்க அப்பா எஸ். அப்போ எனக்கு ரொம்ப நல்ல அது ஒரு காமெடி. ஆக்சுவலி இந்த படத்தில் காமெடின்ட்டு யாரும் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா ஸ்ரீதேவியோட அப்பா பேசும்போது அந்த சீன் சோகத்தை மறந்து, அதாவது அவ்வளோ சோகத்தையும் மறந்துட்டு, எஸ் எனக்கு அப்போ ரொம்ப தலைமுடி நல்லா அடர்த்தியாக இருக்கும் டாக்டர், நான் உள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சிரிச்சிட்டே பேசுவார். அது பார்க்கும்போது இப்போ சிரிப்பாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி அந்த சோகத்தில் முடியறதெல்லாம் நினச்சி அவர் ஒரு குதூகலமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு. அது ஒரு டார்க் காமெடி மாதிரி வச்சுருப்பார் பாலு மகேந்திரா. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா அடுத்த சீன் பார்த்தாக்கா கமல்ஹாசனும் ஒய்ஜி மகேந்திரனும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நண்பர்கள். அப்போ இவர் ஊட்டியில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு கமல். அப்போ சென்னைக்கு வந்திருப்பார். வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஜி மகேந்திரன் பேசும்போது 2 பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே ஸ்ரீதேவி இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது அந்த ஒரு தவறான இடத்துல அவங்க இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு அவங்கள வெளியில் கூப்பிட்டு ட்ரெயினில் கூப்பிட்டு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு அது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு, அது ஏதோ தவறு அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை அடிச்சுட்டு ஊட்டிக்கு வந்துடுவார். அப்பயும் ஒய்ஜி மகேந்திரன் ஒய்ஜி மகேந்திரோட நடிப்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் நம்ம கமலஹாசன் ஸ்ரீதேவியோட நடிப்பை பார்த்துட்டு இந்த ஒய்ஜி மகேந்திரோட நடிப்பை பார்த்தா ரொம்ப செயற்கைத்தனமாக தான் இருக்கும். அது ஒன்றும் இயல்பாகவே இருக்காது. ஆக்சுவலி அது ஏதோ நட்புக்காகன்ற மாதிரி ரஜினி படத்துலேயும் கமல் படத்துலேயும் அவர் தொடர்ந்து அவரை போட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அவர் சில நேரங்கள்லாம் வருவார், நண்பராக வருவார். அப்போ என்ன பண்ணுவார், இவர் ட்ரெயினில் கூப்பிட்டு வந்துடுவார். அப்போ அந்த ட்ரெயினில் வரும்போது ஸ்ரீதேவியோட நடிப்பு அது யார், அவங்க அந்த 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 குழந்தைத்தனத்தை காமிக்கணும்ல, அதை அந்த ஒரு சீன்லேயே பாலு மகேந்திரா காமிச்சிருப்பார். அது என்ன பண்ணும், ட்ரெயினில் உட்காந்துட்டு அங்கே இங்கே உட்காந்து குழந்தைங்க மாதிரி அப்படி இப்படி மாறி மாறி உட்காந்துட்ருக்கோம். ஐஸ்கிரீம் வந்தவுடனே 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு மாதிரி நினைக்கிட்டு அங்கே ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துருக்கும், எதிர்க்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க ஸ்ரீதேவி. இல்லை வேண்டாம்னு சொன்னோடனே, சரி நான் வேணா காக்கா கடி கடிச்சிட்டு கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க.
ஸோ அந்த மாதிரி அந்த சீன்லேயே வந்து ஸ்ரீதேவியோட குழந்தைத்தனத்தை வந்து பாலுமகேந்திரா சொல்லியிருப்பார் அதில். பிறகு வந்து கூட்டிட்டு வந்துடுவார், ஊட்டி கூட்டு வந்துடுவார். அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, யார் பார்த்து அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் இந்த மாதிரி பாதிச்சு என்னமோ அவளை பார்த்த உடனே என்ன காணாமன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. என்னப்பா யாருன்னே தெரியலன்ற, இங்கே வந்துச்சுன்ற, மனநிலை வேறு சரியில்லை, ஊர் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஊர்லாம் என்ன நினச்சா பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லாம் ஊராக வந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண ஸ்கூலுக்கு போயிடுவார். அங்கே வந்து ஒரு ஸ்டோரி, அங்கே வந்து அந்த ஸ்கூலை நடத்துகிற கரஸ்பாண்டன்ஸ் வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ளவர். அவர் வந்து சிட் சுமிதாவை கல்யாணம் பண்ணியிருப்பார், அதாவது சின்ன வயசு படம் கல்யாணம் பண்ணியிருப்பார். சிட் சுமிதாவுக்கு வந்து கமல் மேலே வந்து ஒரு ஆர்வம் அதிகம், ஈடுபாடுன்றதுனால கமலை வர வச்சு அப்பப்போ ரொமான்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. கமலுக்கு அது மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வந்துடுவார், கொஞ்சம் பேசிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த சில்கோட அந்த கேரக்டர் வந்துருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சு அந்த பேசுகிறது வந்து அந்த அந்த விரகதாபத்தோடு பேசுகிற அந்த இது வந்து டைரக்டர் வந்து பாலுமகேந்திரன் வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பார். அதை ஆக்சுவலி எல்லாம் வேறு வேறு மாதிரி கேரக்டரு. சில்க் வேறு மாதிரி கேரக்டரு, ஸ்ரீதேவி வந்து ஒரு குழந்தைத்தனமான கேரக்டரு, கமலஹாசன் வந்து கமலுக்கு வந்து அந்த நடிப்பு ஒவ்வொரு நிமிடமும் வந்து மிகையான நடிப்பும் கிடையாது. அழகாக அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசுலேயே அந்த மனுஷன் இன்றைக்கி பார்த்தாலும் அந்த நடிப்பில் வந்து ஒரு குறை சொல்ல முடியல. இப்போ ஓஜி மகேந்திரன் சொன்னேன் இல்லையா, ஏன்னா இப்படி ஒரு மிகைப்பட்ட நடிப்பாக இருக்குன்ட்டு. அந்த ஸ்ரீதேவியோட அப்பா வந்து நடிக்கும்போது அந்த குறை நமக்கு தெரியுது இல்லை. ஒரு சோகத்தில் பொண்ணை காணும் அந்த நேரத்தில் எனக்கு அப்போலாம் ஆஹா எனக்கு அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த நடிப்பு மிகையாக இருக்குல்ல, பொருந்தலை இல்லை. அதேமாதிரி டாக்டர் பேசலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக தான் இருக்கும். ஆக்சுவலி அந்தளவுக்கு ஏதாச்சும் இருக்காது, யதார்த்தமாக இருக்காது. ஸோ ஆனால் கமலஹாசனோட நடிப்பு ஸ்ரீதேவியோட நடிப்பு ஒரு குறை சொல்ல முடியாதுங்க, அந்தளவு நடிச்சிருக்காங்க அற்புதமாக. வந்து அதுவும் கமல்லாம் அட்டகாசம் முகப்பாவனை தான் பேச. இந்த கதை வந்து அப்படியே ஊட்டிலேயே வந்து நகரம். வீட்டிலே வந்து அதிகமாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கமல்ஹாசனோட வீடு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலு, சில்க் சமிதோட வீடு, இதுதான் வந்து மேஜர் லொக்கேஷன். அதில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்ரீதேவி வந்து அந்த சுப்பிரமணியம் அந்த பேர் வச்சுருப்பாங்க அந்த நாய்க்குட்டிக்கு, அந்த சுப்பிரமணியை தூக்கிட்டு கூடவே வரும். வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த ரோடு வந்தவுடனே இவர் சொல்லிட்டு போவார். அந்த குழந்தைத்தனத்தை ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் அந்த கமல் வந்து பார்த்துக்குவார் அந்த பொண்ணு. அவ்வளோ சேட்டைகள் பண்ணோம். ஸோ ஒரு நாள் திட்டிடுவார், எங்கேயோ போய் உட்காந்துக்கும். அப்புறம் தேடி அன்றைக்கி நைட்டு அந்த 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 திட்டிட்டமே அப்படின்ட்டு அந்த சோகத்தடியே தேடுவான் மனுஷன். அந்த ஐயோ அவ்வளோ சோகத்தை முகத்தில் காமிச்சிட்டு தேடி ஒரு மாதிரி தேடிக்கு அப்புறம் ஒரு பார்த்தா வீட்டுக்கு வந்தாக்கா தேடி அலைஞ்சி கிழிஞ்சி வீட்டுக்கு வந்தாக்கா அங்கே அது உட்காந்துருக்கோம் ஸ்ரீதேவி. அந்த மாதிரி கதை வந்து அழகாக நவந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் சில இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், சில எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். அப்புறம் சில்க் சுபாட்ட வந்து இவர் வந்து அதை வந்து கொஞ்சம் விளக்கிட்டு நல்ல விஷயங்களை புத்திமதியை சொல்லி விளக்கிட்டு இருக்கும்போது ஒரு வைத்தியர் ஒருத்தர் வருவார். அந்த வைத்தியர் இயற்கை வைத்தியர். ஸோ அப்போ கமலஹாசன் அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னும் போது இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவார், அவர் கொஞ்சம் மருந்துலாம் கொடுத்து ஏதோ வைத்தியம் பண்ணுவார். ஸ்ரீதேவிக்கு வந்து அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ரீதேவியை ட்ரெயினில் வந்து ஒருத்தர் பார்த்துருப்பார். அவர் வந்து இந்த பேப்பரில் வந்து காணவில்லைன்ற விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த அட்ரஸை கொண்டு போய் அந்த ஸ்ரீதேவியோட அப்பா அம்மாட்ட நான் உங்கள் சென்ட்ரலில் பார்த்தேன் அந்த பொண்ணை, இது மாதிரி கோயம்புத்தூருக்கு போச்சுன்னு சொல்லிவிடுவார் அவர். உடனே போலீஸ் அதை பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க, ஊட்டிக்கு வந்துடுவாங்க. அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவிக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்னால வந்து பழையபடி நினைவு திரும்பிடும். நினைவு திரும்பினோடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு ட்ரெயினில் ஏறிடுவாங்க. இதை பார்த்து கமலஹாசன் என்ன பண்ணுவார், பின்னாடியே ஓடுவார். ஓடி ட்ரெயின் கிட்டே போய்ட்டு ஸ்ரீதேவி உட்காந்து அப்படியே நல்லா பெரிய மாடனா அப்படியே சேஞ்ச் டோட்டலாக மாறிடுவாங்க ஸ்ரீதேவி. அதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டருக்கும் இப்போ நார்மல் ஆகிடுவாங்க. இவர் வந்து ஆனால் கமலை வந்து மறந்துடுவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த அப்போ ஒரு குரங்கு ஆட்ட மாதிரி ஒரு குரங்கு வித்தை வந்து அப்போ ஸ்ரீதேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்த பிறகு என்ன பண்ணுவார், அந்த தலையில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஆடுறாமான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆடுவார், குரங்கு மாதிரி ஆடுவார். அந்த மாதிரி செஞ்சு காமிப்பார். கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ் ஒரு 15 20 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். ஐயோ அது அப்படியே உள்ளத்தை உருக்கிடும். அப்படி ஓடி வரும்போது
ட்ரெயின் மூவ் ஆனோடனே அந்த இதில் ஒரு ஒரு இரும்பு கம்பத்தில் அடித்து விழுந்து அந்த கால் அப்படி நொண்டிக்கிட்டே வருவாப்புல. அது எப்படி அடிப்பட்டால் ஒரு ஆள் எப்படி எந்த அளவுக்கு நொண்டிட்டு வரணுமோ அதே மாதிரி வந்துட்டு அந்த முகத்தை அந்த ஒரு மாதிரி அந்த குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு விஜய் விஜய் விஜய்னு கத்திக்கிட்டு அந்த ஒரு பாத்திரம் அலுமினிய பாத்திரம் இருக்கும், அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாப்புல. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிறாரு நினச்சிக்கிட்டு அவருக்கு காசு வாங்கி பர்ஸ்லேருந்து ஸ்ரீதேவி காசு போடுவாங்க. இப்படியே பண்ணிட்டு அப்படியே அந்த ட்ரெயின் மூவ் ஆன உடனே ஒரு மாற்றம், அந்த மனமாற்றம் கமலுக்கு ஏற்படும். அப்படியே ஒரு காலை இழுத்து இழுத்து நொண்டிக்கிட்டு வந்து அப்படியே நடந்து வந்து அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற சேரில் அப்படி உட்காந்து அப்படி சாய்வாப்பில். அது என்ன நிலைன்னே யாருக்கும் தெரியாது, பைத்தியமான நிலையா இல்லை உண்மத்த நிலையா, அது எந்த நிலைன்னே சொல்ல முடியாது. அப்படியே வந்து டைரக்டட் பை பாலு மகேந்திரான்ட்டு அதை ஃப்ரேஸ் பண்ணி அந்த முடிப்பாங்க. நமக்கு வந்து அப்படியே அந்த 20 நிமிஷமும் அந்த கண்ணதாசனோட கடைசி பாட்டு அதுதான், கண்ணே கலைமானே அந்த பாட்டு. அந்த பாட்டை போட்டு அப்படியே டைரக்டட் பை பாலு மகேந்திரன் முடிப்பார். அந்த தாக்கம் வந்து ஒரு 2-3 நாள் உங்களுக்கு இருக்குங்க படம். அப்போல்லாம் நான் படம் பார்க்கும்போது, இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. இன்றைய ஜென்சி ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு 2-3 நாள் அதோடய தாக்கம் எனக்குலாம் இருந்துச்சு. எப்பயும் பார்க்குறேன் அதே தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்துது. முடிஞ்சால் ஒரு வாட்டி யூடியூப்பில் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். நன்றி. Acres or more, even more than that. You go 2 kilometers here or 10 kilometers here. It's only pineapple. Oh. See, the police they are collecting money. See. Yeah, but